ஹரியோட மொபைலில் ஒரு நியூ வேர்ல்டு ஜென்ரேட் பண்ணிட்டேன். நானும் ஹரியும் டைமண்ட் பிகேக்ஸ் யார் ஃபஸ்ட்டு செய்வாங்கன்னு ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு ஒரு மரத்தை சுற்றி 1லேருந்து 3 அளவுக்கு எண்ணிட்டு எங்களோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். 3ன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒர்க் சாப்ளிங்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். கிராஃப்டிங் டேபிள் செய்கிறதுக்காண்டி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சோடனே நான் எனக்கான உட்டன் பிகேக்ஸும் உட்டன் ஆக்ஸும் செஞ்சுக்கிட்டேன். ஏய் பாட்டு நாயே, அங்கிட்டு ஓடி போயிரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் வந்து என்னை அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணான். ஆல்ரெடி நான் இவங்ககிட்ட ஃபைட் பண்ணியே என்னோடய ஹார்ட்டெல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சி போய் கிடக்கு. இந்த பாட்டு பைய ஊடல் வந்து மல்லு கட்டுறது தான் கேமுன்னு பேசிக்கிறேன் தான். ஏய் 2 தாண்டா இருக்கிறதே, 2 தாண்டா தக்கு. இருக்கிற 2 ஹார்ட்டை எப்படியாச்சும் ஃபுல்லாக மாற்றணுன்ட்டு கொஞ்சம் ஃபுட் ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுட் ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கேவுக்குள்ளே இறங்கி கேவுலேருந்து கொஞ்சம் கோலும் அயனும் மைன் பண்ணிக்கிட்டேன். ஏன் மேலெல்லாம் வந்துட்டேன்? ஆஹா ஏனே இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கல. நீயே மேலேயே தாண்டா இருக்கா ஏனே தக்குரி. அந்த கேவ் ஒரு முட்டு சந்துன்னு ஹரி சொன்னான். அதை விட்டு வெளியே வரப்போ கரெக்டாக இருட்டாயிடுச்சு. இருட்டாகவும் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. அந்த வில்லேஜில் போய் அன்றைக்கான நைட்டை நாங்கள் முடிச்சிட்டோம். மறக்க முடியாதுன்ட்டு மார்னிங் ஆகவும் நாங்கள் ஃபுட் ரிசோர்ஸ்க்காண்டி ஹேபிள் கலெக்ட் பண்ணிக்கிருந்தோம். அவன் ஹேபிள்லாம் நான் களவாண்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், அங்கே ஒரு ரூயின் போர்ட்டல் இருக்குது. நான் அந்த வில்லேஜ்கிட்டே ஒரு ரூயின் போர்ட்டல் கண்டுபிடிச்சேன். அந்த ரூயின் போர்ட்டலில் ஏதாச்சும் நல்ல லூட் இருக்கான்னு பார்க்க போனேன். அங்கேருந்து எனக்கு தேவையான ஒரு கோல்டு பிக்காக்ஸு கோல்டு சவல் மட்டும் மெயின் பண்ணுறதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எஃபிஷியன்சி 2 சவல் எடுத்துக்கிட்டேயா? ஆஹா பக்கத்தில் இன்னொரு கேவ் போகுது. கமான் 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 கமான். ஆஹா பெத்தா கேவுடா. ஹரி க்ளூஸ் மாதிரி தெரியுதுடா எனக்கு. அயன் இருக்குடா கண்ணுக்கு தெரியுதுடா. கீழே வந்து சாவ போகிற ஹரி. என்கிட்ட தான் ஹேபிள் இருக்கு, என்ன பெட்டு செஞ்சுக்கிறேன். அதை எல்லாத்தையும் வச்சு கிராஃப்ட் டேபிள் அங்கேயே போட்டு வந்துட்டேன்டா. தண்ணி உடச்சி விட்டேன்டா, தண்ணி வந்துருச்சுடா. அங்கே பாரு அடியில் எத்தனை அடிக்கவா போதும் பாரு. லாவா வேறு பக்கத்தில் சுத்தண்டா. அங்கே தான் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது தேவைப்படுது. இந்த கேவில் நிறைய இடம் முட்டு சொந்ததாக இருந்துச்சு. நான் எங்கிட்டு போனாலும் ஒரு டைமண்ட் என்னால் கண்ணில் பார்க்க முடியல. ஊடையில் நான் வந்து கொஞ்சம் ஃபைட்ஸ் எல்லாம் போட்டேன். ஏதோ ஒரு நாவத்தில் டார்ச் வச்சுட்டே போகிறப்போ வழியில் இருந்த டைமண்டை மறந்துட்டேன். எங்கே இருந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் பண்ண ஒரு சின்ன தப்பால் வீடியோ இங்கே முடிய வேண்டியது இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கப்பட்டது. ஹரி டைமண்டை கண்டுபிடிச்சான்னு சொன்னான். அதனால் அந்த டைமண்ட் அவனுக்கு முன்னாடி நான் மைண்ட் பண்ணி ஆகணும்னு போயிட்டேன். ஏன்னா அவன்கிட்ட இப்போதைக்கு அயன் பிகேக்ஸ் அவன் இன்னும் செய்யலை. மேலே டாப் ஃப்ளோருக்கே வந்துட்டேன். வந்தாரு பார்த்துட்டேன். ஒரு இங்கே இருக்குது. அந்த டார்ச்சை மட்டும் சைஸ் எடுத்துக்கிறேன். டேய் டார்ச்சை மட்டும் எடுக்காதடா, டைமண்ட் இருந்தால் தாண்டா இருக்குது. கண்ணு தெரியாமே இருக்கியாடா. எத்தனை 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 ஒன்று தாண்டா இருக்கு பெத்த கருணாயி. இருங்கடா நான் பிடிக்கண்டா. அடிக்கிறான். என்னடா பாவம் பண்ண? முடிச்சிட்டேன்.
டைமண்ட் செஞ்சுட்டேன். அவ்வளோதான் முடிச்சிட்டேன். நான் தான் வின்னு. எப்படி 2 டைமண்ட் கிடச்சிச்சு? பக்கத்துலேயே தோணுனேன், இன்னும் 2 டைமண்ட் இருந்துச்சு. சே, நீ கிட்ட வந்து தோத்துட்ட, அயன் பிக் நான் உன்கிட்ட வந்து ஜெயிச்சிட்டேன். ஃபைனலி டாஸ்க்கை முடித்து நான் விக்டோரி ராயலில் என்ஜாய் பண்ணிக்கிருந்தேன். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.